வணக்கம். இப்போ எங்கே இருக்கோம்னா ஒரு வித்தியாசமான கிணறு. அந்த கிணத்த பார்க்க தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த கிணத்தோட ஸ்பெஷல் என்ன, இந்த கிணறு எங்கே இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கிணத்துக்கு போகிற வழியில் மிகப்பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஆலமரத்தோடு தான் நம்ம கடந்து போனோம். எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ஆலமரம், இந்த கம்பி கேட்டெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே தான் அந்த வித்தியாசமான கிணறு இருக்குது. அங்கே போய் நம்ம அந்த கிணத்தோட ஆழம் எவ்வளோ இருக்குது, மற்ற தகவல் எல்லாம் அந்த பக்கத்தில் போய் பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆலமரம் விழுதெல்லாம் பயங்கரமாக தொங்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கிணறு எப்படி இருக்குன்னு. இந்த கிணறை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. அதாவது சுஸ்தி வடிவில் கட்டியிருக்காங்க. அந்த கிணறு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த கிணறு. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. படிக்கட்டெலாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டம் அமைச்சிருக்காங்கன்னு. ஃபுல்லாக கருங்கல்லே கட்டியிருக்காங்க. படியெல்லாம் எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. மேலெல்லாம் ஒரு கல் வச்சு கட்டியிருக்காங்க. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கிணறுல தண்ணி இல்லை போல், எம்டியாக தான் இருக்குது இந்த கிணறு. பாருங்கள் தண்ணியே இல்லை இதில். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கிணத்துக்கு வந்து 4 சைடுமே படி இருக்குது. முன்னாடி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் படிக்கட்டுகள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பாறை தான் இந்த இடத்துல. அந்த பாறையில் தான் கிணறு அமைச்சிருக்காங்க. இந்த சைடு பாருங்கள், மேலே வந்து ஒரு 2 மயில் சிலைகள் இருக்குது. அதுக்கு மேலே வந்து யானையோட சிலை இருக்குது 2 சைடும். யானையோட சிற்பம். நடுவில் வந்து 3 பேர் உட்காந்துருக்காங்க. அது மாதிரி சிற்பம் இருக்குது. அதேமாதிரி இந்த படிக்கட்டுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது. அப்புறம் சைடில் 2 சாமிகள் சிலை இருக்குது. மேலே வந்து அதுவும் கடவுளோட சிலை தான். இந்த சைடில் வந்து மான் இருக்குது. இந்த பக்கம் யாழி சிலை இருக்குது. அதேமாரி இந்த சைடும் யாழி சிலைகள் இருக்குது. இருங்க பக்கத்தில் போய் பார்ப்பேன். இந்த இடத்துல பாருங்கள் யாழி சிலைகள் இருக்குது. கடவுளோட சிலைகளும் மேலே இருக்குது. தெரியுதுங்களா? அதேமாரி அந்த சைடு பாருங்கள், அந்த சைடும் கடவுளோட சிலைகள் இருக்குது. மேலே டாப்பில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இது ஒரு 50 அடி இருக்குங்க ஆழம். அந்த ஆழத்தில் தான் நம்ம கிணறு வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து 4 சைடுமே படிக்கட்டுகள் இருக்குது. ஸ்வஸ்திகா வடிவில், அந்த வடிவில் வந்து படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க படிகள்லாம். அதேமாதிரி இந்த சைடு படிகளில் வந்து நம்பர் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் தெரியுதானு, 1 போட்டிருக்காங்க. இந்த இடத்துல 2 போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? இங்கே 3 போட்டிருக்காங்க. 3 நம்பர் தான் தெரியுது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு போல். இதெல்லாம் நம்பர் தெரியுது, ஆனால் எத்தனை நம்பர்னு தெரியல. ஒரு 4-5 நம்பர் தெரியுது. அதுக்கு மேலே நம்பர்கள்லாம் தெரியல. எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கிணறு. தற்போதைக்கு வந்து இதில் தண்ணி கிடையாது. இந்த கிணறு ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. இந்த சைட்லாம் பாருங்கள் பாறாங்கல்லாம் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கிணறு. வாங்க அப்படியே வெளியே போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்க. இந்த சைடில் பாருங்கள், இடையில வந்து கருங்கல் போட்டு கட்டியிருக்காங்க. ரொம்ப பெரிய கலர் இருக்குமா அந்த கருங்கல்லாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கருங்கல். எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே வெளியே வந்தோம்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் கல்வெட்டுக்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. இதே மாதிரி
இந்த சைடு ஃபுல்லாக நிறையா கல்வெட்டுக்கள் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த காலத்து கல்வெட்டுக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது. அதேமாதிரி அங்கேயே பாருங்கள், அங்கேயே இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே கல்வெட்டுகளாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கிராமத்தோட வியூ பாருங்கள். ஃபுல்லாக மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சிங்கத்தோட கற்சிற்பம் இருக்குது. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். இதுவும் ஒரு வழி. மொத்தம் 4 வழி இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கவேன்னு. அதே மாதிரி முன்னாடி பாருங்கள், நந்தி சிலைகள் இருக்குது. 2 நந்தி சிலைகள் இருக்குது. சிவலிங்கம் சிலை இருக்குது. 2 சிவலிங்கம் சிலை இருக்குது. இங்கே இந்த சைடு பாருங்கள், கடவுளோட சிலைகள் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், தண்ணி தொட்டி மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. அப்படியே கருங்கல்லே செஞ்சது. இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கடவுளோட சிலைகள்லாம் தலையெல்லாம் செதஞ்சிருக்கு. இந்த லாஸ்ட்டில் இருக்கலாம். இந்த நந்தியை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், சிவலிங்கத்தோட சிலை எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அந்த லிங்கம் மட்டும்தான் இருக்குது. கீழே இருக்க ஆவுடைன்னு சொல்லுவாங்களே, அந்த ஆவுடை வந்து இதில் இல்லை. 2லேயுமே இல்லை. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது தற்போது வந்து தொல்லியல் துறை, தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை கட்டுப்பாடில் இருக்குது. எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப அற்புதமாகவே இருக்குது இந்த இடம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஸ்வஸ்தியா கிணறு எப்போ கட்டியிருக்காங்கன்னா கிபி 800ஆம் நூற்றாண்டில் பல்லவர் ஆட்சி காலத்தில், கரெக்டாக நந்திவர்மன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. இந்த சிறப்புமிக்க கிணற்றை யார் கட்டியிருக்காங்கன்னா கம்பநாராயண் என்பவர் வந்து இந்த கிணற்றை கட்டியிருக்காரு. இந்த கிணற்றுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மார்பிடு கிணறுன்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த கிணற்றுக்கு. அதை தான் அந்த கல்வெட்டில் எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு வரலாற்றுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு பொருளையும் இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம வாழ்வியல் முறைக்கு தேவையான அனைத்தும் இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. வரலாற்று சிறப்புமிக்க மார்பிட கிணறு இப்போ வந்து சுற்றுலாத்தலமாக விளங்கிட்டுருக்கு. திருச்சி மாவட்டம் மணச்சனூர் அருகே திருவெள்ளாரை கிராமத்தில் தான் இந்த கிணறு இருக்குது. கரெக்டாக திருச்சியிலேருந்து மணச்சனூர் வழியாக துறையூர் போகிற வழியில் திருவெள்ளாரைங்கிற ஊர் இருக்கு. அந்த ஊரில் தான் இந்த ஸ்வஸ்திகா கிணறு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.